ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டிலே ட்ரை ஐஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். என்னடா வீடுன்னு சொல்லிட்டு காட்டில் நின்று பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இன்ட்ரோ எடுத்துக்கிறோம். ஒரு ஷவுட் அவுட். இப்போ நான் சொல்கிற ஆர்ட் நியூஸை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்க. உங்களுக்கு கேம்ஸ் பிடிக்காது அதெல்லாம் பரவாயில்ல. மோஸ்ட் பிட் ஆஃபர்ஸ் ரியலி கூல் கண்டிஷன் ஃபார் யூ. மோஸ்ட் பிட் நீங்கள் உண்மையாகவே நம்பக்கூடிய புக் மேக்கர். ஏன்னா அவங்க உண்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸும் இருக்கு. மோஸ்ட் பிட் மூலிமா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் கேஷ் பிரைஸ் வின் பண்ணுறாங்க. இதில் நிறைய கேம்ஸ் இருக்கு, லைக் ஏவியேட்டர், கிராஷஸ், ஜெட்டெக்ஸ், ஸ்லாட்ஸ், லைவ் கேஷனோ எக்ஸெட்ரா. இந்த கேம்ஸ் விளையாடுறது மூலமா ரியல் கேஷ் பிரைஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணா சைன் அப் பண்ணிக்கோங்க. வெல்கம் போனஸா உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல 250 ஃப்ரீ ஸ்பின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணவனே கிடைக்கும். கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இதன் மூலமா உடனே டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட வின்னிங் அமௌண்ட்டை எந்த விதமான கமிஷனும் இல்லாம டிலேவும் இல்லாம உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு. அது ரெஸ்பான்சிவாவும் இருக்கு. மோஸ்ட் பிட்ல நிறைய சீசனல் ஆர் வீக்லி போனஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. லாஸ்ட் டைம் இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்றது மூலமா 150% வரைக்கும் போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ அட்லீஸ்ட் உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க வீட்லயே ட்ரை ஐஸ் எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம். गाइस ட்ரை ஐஸ் செய்யறதுக்கு நமக்கு முக்கியமா ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தான் தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சாக்கு பையில போட்டு சேஃபாக தாங்க தந்துருக்காங்க. இது அமேசானில் வாங்கினா ப்ரைஸ் அதிகம். ஸோ அதனால நான் லோக்கல் செல்லர் கிட்ட வாங்கினேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ சாக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கார்போர்ட் அட்டையும் போட்டு வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஃபயர் எக்ஸ்டென்ஷர் கவர்க்குள்ளார இருக்கு. இதுதான் நம்மளோட ஃபயர் எக்ஸ்டென்ஷர். நம்ம ஆக்சுவலாக என்ன டைப் வாங்கிக்கிறோம்னா கார்பன் டை ஆக்சைடு டைப் தாங்க வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபயர் எக்ஸ்டென்ஷன்ல 5 டைப் இருக்கு. ஏபிசி பவுடர், ஃபோம் ஸ்ப்ரே, வாட்டர், வெட் கெமிக்கல், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நமக்கு ட்ரை ஐஸ் எதுலேருந்து கிடைக்கும்னா இந்த கார்பன் டை ஆக்சைட்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும். மற்ற 4 டைப்லேருந்து எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஏபிசி பவுடர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு டைப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. இதோட பிரைஸ் எவ்வளவு நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ நம்ம இதையும் ஓபன் பண்ணிக்கலாம். டேப் வச்சு மேல எதுவும் டேமேஜ் ஆக கூடாதுன்றதுக்காக தந்திருக்காங்க. கீழே கட் பண்றா. ஐயோ கை வெட்டிக்கினா. ஸோ ஓப்பன் பண்ணணும். கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட நமக்கு தெரியல. மேலே இதை எப்படி தான் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாண்டு மாதிரி மாட்டி வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஓஸ் பைப்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் தான் அந்த ஓஸ் பைப் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மைக்கு மாதிரி பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம அந்த இதை அடிக்க போகிறோம். ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் பைப்பு. இது எதுக்குன்னா நம்ம சேவத்தில் இந்த இடத்துல 2 ஓட்டை இருக்கு பாருங்க. அந்த 2 ஓட்டிலையும் ஆணி அடிச்சு வச்சுட்டு இதை வந்துட்டு இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன்லாம் மாட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கினா வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கிலோ வெயிட் இருந்தாலும் இந்த இது தாங்கும். இது பேர் எல் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கவரையும் தூக்கி போட்டுடலாம். இது ஆக்சுவலா எத்தனை கேஜி தெரியுமா? இங்க பாருங்க 4.5 கேஜி. அது இல்லாம இந்த இரும்பு வேற வெயிட். ஸோ அதனால தான் தூக்கத்துக்கே நம்ம கஷ்டப்படுறோம். இந்த இடத்துல அதை தாண்டி நிறைய எப்படிதான் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேல சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி இந்த பிளாஸ்டிக்கோட சேர்த்து வச்சிருப்பாங்க. அதையும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்து தூக்கி போட்ட வேண்டியதான். எப்படி ஓப்பன் பண்றது? இங்க மேல இருக்கு பாருங்க. இதை ஓப்பன் பண்ணலாம் வருதுங்க. சோ இப்போ நம்ம இதுல வந்துட்டு ஓஸ் பைப்பை கனெக்ட் பண்ணணும். இத வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பகுதியை வந்துட்டு இதுல இப்படி லாக் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் மைக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த மைக்க இன்னொரு எண்ட் இருக்கு பாருங்க. இதுல நம்ம அப்படியே இது பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி ஓபன் பண்ணலாம். என்னடா காத்த வருதா? செமையா. இன்னும் கொஞ்சம் பண்ணு. கம்மியா தான் வந்தது. செம சவுண்ட் வருதுங்க. சோ பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபயரை உண்டாக்கிட்டு அந்த ஃபயரை இதை யூஸ் பண்ணி அணைக்க முடியுதா நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஐஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். எப்பா இது இலையை மட்டும் போடலாமா? இது ஃபுல்லா குச்சியோட போட்டுக்கலாமா? இலையே எரிஞ்சிடும்டா. ஓகே गाइस, எப்படியோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு காஞ்ச இலையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எரிய வைக்கலாம். அதான் புடிச்சிடும். காஞ்ச இலையில இதுதான் ஒரு அட்வான்டேஜ். அதுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. சீக்கிரம் வந்தானடா. இப்போ நம்மளோட ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தூக்கிட்டு போலாம். குழந்தை போல தூக்கிட்டு போலாம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மொத்தமாக பண்ணிட்டு என்னடா ஃபயர் எக்ஸ்டிங்விஷரு அப்பயும் எரியுது பாருங்க. கலப்படம். ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் கலப்படம்.
கைஸ் ஆக்சுவலா ஃபயர் எக்ஸ்டென்ஷன்ல நம்ம ஃபயர் ஆஃப் பண்ணாலும் எரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு டைப் வச்சிருக்கோம். அது வந்துட்டு ரெண்டு பொருளால மட்டும் தான் ஆஃப் பண்ண வைக்க முடியும். இந்த பெட்ரோல் இருக்கு பாருங்க, பெட்ரோல் அதுக்கப்புறம் ஃப்ளேமபிள் லிக்விட் என்னென்னலாம் இருக்கும் அது மட்டும் தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பண்ணும். சரி ஓகே, இப்போ நம்ம இதுல ட்ரை ஐஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் காட்டன் துணி எடுத்துக்கணும். எங்க வீட்டுல காட்டன் துணி இல்லாத காரணத்தால என்னோட டி-ஷர்ட்டே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதோட தலைப்பகுதியெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மூடிக்கணும். என்னடா பண்ற முடிச்சு போட்டு சொன்னா தாலி கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம காட்டன் துணியை இந்த பாருங்க, இது வந்துட்டு மைக் மாதிரி இருக்குல்ல, இதுல உலார வச்சுக்கிட்டு இப்படி நல்லா அழுத்தி புடிச்சுக்கணும். அதான் வந்துட்டு ட்ரை ஐஸ் இதுல இருந்து வெளில போகாம இந்த சட்டைக்குள்ளாரே இருக்கும். எவ்வளவு ட்ரை ஐஸ் வரும்னு நமக்கு தெரியலப்பா. ஆல்ரெடி நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே தீந்துட்டு கிட்டவா கொஞ்ச நேரத்துல எனக்கு கொலை பண்ண பாத்துட்டான்டா. எவ்வளவு சத்தம் தெரியுமா வந்தது? 4 கிலோ தீந்துட்டுடா. ஐயோ என்னடா ஒண்ணுமே யூஸ் பண்ணல. அங்க அடிச்சோமே. ஆக்சுவலா நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு இதுல தீந்துருச்சு. இப்போ போயிட்டு நம்ம ரீஃபில் பண்ண போறோம். இதை ரீஃபில் பண்றதுக்கு மட்டுமே 1000 ரூபாய் ஆகுமா பிளஸ் ஜிஎஸ்டியா. சரி ஓகே, வாங்க நம்ம போயிட்டு ரீஃபில் பண்ணிட்டு வரலாம். A few moments later. இப்போ நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் ரீஃபில் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ மேலே பாருங்க, இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட வந்துட்டு ரீஃபில் பண்றதுக்காக கேட்டா 4 நாள் ஆகும்னு சொல்றாங்க. இந்த வீடியோக்காக நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேங்க. அங்கிருந்து வந்து சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ தீந்து போச்சு. அதை ஃபில் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாங்க. சரி ஓகே, எத்தனை நாள் ஆனாலும் இந்த கண்டென்ட் கண்டிப்பா வரும். 3 days later. ஓகே गाइस, இப்போ நம்மளோட ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுல ஃபுல்லா இருக்கு. அவங்க கிட்ட கொடுத்து ஃபில் பண்ண சொன்னதுல நம்மளோட ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் புதுசா கொடுத்தோம், பழசாகி தந்துட்டாங்க. அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி தந்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ட்ரை ஐஸை இதுல இருந்து எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். செம்மையா இருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணலாமா? ட்ரை ஐஸ் வந்துட்டு இருக்கோம். வந்துருச்சுடா. வாவ், நம்ம ட்ரை ஐஸ செஞ்சிட்டோம் அட் லாஸ்ட் வீட்லயே. இங்க பாருங்க எப்படி ட்ரை ஐஸ் இருக்குன்னு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம இத ஒரு இதுல போட்டு குண்டான்ல போட்டு தண்ணி எப்படி காத்து வருதா எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓ சமஜில்லுன்னு இருக்குடா அப்பா. ஆமா ஜாலியா இருக்குடா தொட்டு பார்க்க. இப்போ நம்ம ஒரு பீக்கர்ல தண்ணியை ஊத்திக்கலாம். ஏய் நிறைய ட்ரை ஐஸ் வந்திருக்குடா, சூப்பரா இருக்குடா. ஓகே, டக்குனா ட்ரை ஐஸை தூக்கி போடலாமா? போட்டு கிட்ட வர. ஏய் மேலே மிதக்குதுடா. இது என்ன புகைலாம் வருது? புகை வரும்டா ட்ரை ஐஸ். எதை வர்றா? இப்போ நான் கையை வச்சு நல்லா கைக்கு இதோ பாருங்க எப்படி புகை வருது பாருங்க. ட்ரை ஐஸ் தண்ணியில போட்டா இந்த மாதிரி தான் ஆகும். So guys, நம்மளோட ட்ரை ஐஸ் நம்ம சூப்பராவே வீட்லயே செஞ்சுட்டோம். ஆனா இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தேவை. அதோ பாருங்க எந்த அளவுக்கு ட்ரை ஐஸ் நம்ம தண்ணியில போட்டா புகை வருமோ அதே போல வருதுங்க. ஆனா ரொம்ப டக்குன்னு சீக்கிரமா தீந்து போயிடுது. ட்ரை ஐஸ் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில போட்டா அடியில போகணும். ஆனா நம்ம இதுல இருந்து வீட்லயே செஞ்ச ட்ரை ஐஸ் பாத்தீங்கன்னா மேலே தான் நிக்குது. இப்போ நம்ம இந்த ட்ரை ஐஸை தூக்கி கையில தூக்கி இந்த மாதிரி பண்றேன். அதோ வரவங்க புகை வருது பாருங்க. நல்லா இருக்குப்பா. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல வீட்லயே எப்படி ட்ரை ஐஸ் செய்யறது நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சுங்க. வீட்லயே ட்ரை ஐஸ் செய்யலாம் சொல்லிட்டு யாரும் இதை வாங்கிடாதீங்க. இதுக்கு நம்ம 5000 ரூபாய்க்கு 50 கிலோவுக்கு மேல ட்ரை ஐஸ் சென்னையில இருந்து இங்க கொண்டு வந்துக்கலாம். இருந்தாலும் நான் எதுக்கு இதை பண்ணி காமிச்சேன்னா இந்த மாதிரி ஒன்னு இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் பண்ணேன். சரி ஓகே फ्रेंड्स, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நம்ம பண்றதுல ஏகப்பட்ட தடங்கள். அதுக்காகவே ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். இல்ல அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.